ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. பட்டி வந்து எப்படி கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறது, அதாவது பட்டி வந்து அளவே எடுக்க தேவையில்லைங்க. அளவு எடுக்காமல் ஈஸியாக எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோ வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நான் கட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்றது என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பட்டி ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல வந்து கட் பண்ண மாட்டேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. இப்போ வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது பேக் சைடு வந்து நம்ம எப்படியும் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி மடித்து தைப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இப்போ நான் ஸ்டிச்சிங் போட்டுருக்கேங்க. எப்பயும் போல் 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். மடித்து தைச்சிட்டு பேக் சைடு வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டையும் பிடிச்சிக்கலாங்க. டாட் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு கீழே வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடு வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கம் அப்படின்றது வராமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் பிகினர்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு வேணுமா, இல்லை 3/4 இன்ச்சு வேணுமா, இல்லை 1 இன்ச்சு வேணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட்டெல்லாம் கன்ஃபியூஷன் வந்து இருக்காதுங்க. எவ்வளோ அளவு விடணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்காது. நீங்கள் அளவெடுக்க வேண்டிய தேவையும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது ஷோல்டர் கிட்ட இருந்து ஆங்கோல் கிட்டையும் கரெக்டாக இருக்கா பீஸு அப்படின்றத ரெண்டையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சுருக்கம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நீவி விட்டுக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு அளவு ப்ளவுஸை எடுத்து வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்து வச்சுட்டு அளவு ப்ளவுஸில் பட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளந்து பார்த்துக்கலாங்க. இப்போ ப்ளவுஸில் சைடு பக்கம் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது இதில். அதே மாதிரி முன்பக்கம் பட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இதில் வந்து 3.25 இன்ச்சு இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து சைடு பக்கம் நம்ம 2.25 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 2.25 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணுறேன். நல்லா கவனமாக பாருங்கள், இதுதான் முக்கியம். 2.25 இன்ச்சு நம்மளுக்கு வரணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஓகேங்களா? மாற்றி தப்பாக மேலே கட் பண்ணிட போகிறீங்க. கீழே தான் வரணும். 2.25 இன்ச்சு அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி நடு சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்த வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டு பார்ட்டு 2 பீஸையும் ஒன்றா வச்சுருக்கேன். பேக் பார்ட்டு மேலே வச்சுட்டு தான் நான் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகேங்களா? இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ளது மாதிரியே நம்ம பட்டி வந்து அளந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ முன்பக்கம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணி எடுத்துட்டு எப்பயும் போலவே நம்ம டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்படியும் நீங்கள் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியே டாட் பிடிச்சிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவில் பட்டி வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத மட்டும்தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுதுங்க, அதனால தான். இப்போ எப்பயும் போலவே நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி தைக்கலான்ட்டு. இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஒரு சைடில் வந்து ஏற்ற இறக்கம் அப்படின்றது வரவே வராது. ஏன்னா ப்ளவுஸில் முக்கியமான பார்ட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பட்டி மட்டும்தாங்க. அந்த பட்டி மட்டும் நீங்கள் தப்பாக வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த பட்டியை மட்டும் இந்த விதத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அளவெடுத்து கட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு கப்பு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்குக்கு மேலே ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம எப்பயும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் வேகமாக தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அதனால். இப்போ ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து பட்டி எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாங்க. இப்போ 2 பீஸ் இருக்குங்க. 2 பீஸ் இருக்குது. எப்படி பட்டி வந்து மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு பட்டி வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது கட் பண்ண தெரியாது இல்லைங்களா, அதனால் ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இப்போ பட்டி முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு மேலே வந்து வைக்கணும். எப்பயுமே வந்து ஒரு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வந்து முன்பக்கம் பட்டி வந்து 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே வந்து இருக்கணும். ஓகேவா? அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க பட்டி. இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டா பட்டி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போ அளவு ப்ளவுஸில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை எடுத்துக்கலாங்க. அதில் முன்பக்கத்தை வந்து அளந்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியல அப்படின்னா பாருங்கள், அளந்து எடுத்துக்கோங்க. கப்பு டாட் வந்து பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அந்த டாட் வரைக்கும் எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்றத அளந்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. இப்போ 3/4 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைனாக போட்டுட்டு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியும் தெரியல அப்படின்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டை அப்படியே எடுத்து நீங்கள் பட்டி மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த கப்பு டாட் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கப் லூஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த பட்டி மேலேயே வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக வரைஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. ஏன்னா நான் வந்து 13 வருஷமாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேங்க. இதனால் ப்ளவுஸில் வந்து எனக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்தது கிடையாது. இப்போது பட்டி வந்து 2 பீஸ் இருக்குது. நான் வந்து அடியில் வந்து ஒரு 2 பீஸ் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக லைனிங் பீஸ் 2 எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் வந்து ஸ்டிஃபுக்காக ப்ளவுஸ் வந்து அளவு அதிகமாக பெரிய அளவாக இருந்ததுன்னா ஃபேண்ட் பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வேஸ்ட்டு கிளாத் இருக்குது இல்லைங்களா, வேஸ்ட்டு வந்து ஃபேண்ட் வந்து வேஸ்ட்டான ஃபேண்ட் இருந்ததுன்னா அதை கூட 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக வந்து கொடுக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஃபேண்ட்டு கிளாத் வந்து இல்லை, அதனால் வந்து நான் லைனிங் கிளாத் எடுத்துக்கிறேன். இப்போ கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ துணி இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம வந்து மடித்து தான் தைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் கீழே எவ்வளோ கிளாத் இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும். நம்ம அளவு மார்க் பண்ணிவிட்டு தைக்கும்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம். ஓகேங்களா? இப்போது 2 பக்கமும் 2 பட்டி வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது வந்து ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்த்துடலாம். இது வந்து முன்பக்கம் பட்டிக்கு முன்பக்கம் வரணும். இதையும் மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க. மாற்றி தைச்சிட போகிறீங்க, அதுக்காக தான் நீங்கள் ஃப்ரண்ட்டு எந்த பக்கம் ஃப்ரண்ட்டு சைடு வரணும் பட்டி அப்படின்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கவனமாக வந்து பாருங்கள். இப்போது பட்டி வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பீஸ்க்கு மேலே வைக்கணும், ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு மேலே வைக்கணும் பட்டி அதுக்கு கீழே ஃப்ரண்ட்டு பார்ட்டு, அதுக்கு கீழே லைனிங் பீஸு, பட்டியோட லைனிங் பீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ தைக்கும் போது பாருங்கள், பட்டியோட முன்பக்கம் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து தான் நீங்கள் ஸ்டிச்சிங் போடணும். ஓகேக்கா? அதுக்கு முன்னாடி இருந்து ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா ஐப்பட்டியும் கொக்கி பட்டியும் கொஞ்சம் கிராஸாக வரும், அதனால் நேராக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 இன்ச்சிலே தான் தையல் போடணும். அதே மாதிரி பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மடித்து தைச்சிருக்கோம் இல்லையா, 1 இன்ச்சு டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த டாட் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாட் மேலேயே வந்து நீங்கள் தையல் போடக்கூடாது. அந்த டாட்டை ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து இப்படி உள்பக்கமாக வச்சுடுங்க. வச்சுட்டு டாட்டு மேலேயே வந்து தையல் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஓகேங்களா? அந்த டாட்டுக்கு கீழே 1/4 இன்ச்சில் வந்து தையல் வரணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஷேப் வந்து அழகாக எடுத்து கொடுக்கும். அந்த டாட்டுக்கு மேலேயே 1/2 இன்ச்சில் வந்து நீங்கள் தையல் போட்டுட்டிங்கன்னா ஷேப் வந்து மாறிடுங்க. ஷேப் வந்து கரெக்டாக கொடுக்காது, அமுங்கின மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக கரெக்டாக வரணும் அப்படின்னீங்கன்னா அந்த டாட்டுக்கு கீழே 1/4 இன்ச்சில் தான் நீங்கள் தையல் போடணும். தெரியல அப்படின்னா நீங்கள் கேளுங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டாட் பிடிக்கும் போது பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த வீடியோவையும் நான் தனியாக வந்து நான் போடுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பட்டி ஃபஸ்ட்டு வந்து பட்டி பீஸு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பார்ட்டு, அதுக்கு கீழே இன்னொரு பட்டி பீஸு. ஓகேங்களா? ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு பட்டியை வந்து 1/2 இன்ச்சு ப்ளவுஸ் பீஸுக்கு வெளியில் 1/2 இன்ச்சு தள்ளி வைக்கணும் பட்டியை. ஓகேங்களா? தள்ளி வச்சுட்டு அதே மாதிரி ஸ்டிச்சிங் போடுங்க. ஸ்டிச்சிங் போடும்போதும் அதே மாதிரி தாங்க, டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சுக்கு அந்த டாட்டை மடக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தையல் போட ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து கவனித்து தான் நீங்கள் வந்து தைக்கணும். அப்படி தைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு
பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வரும். ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயந்தான். இந்த சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கனாவே போதுங்க. புரிஞ்சுக்கிட்டு தைச்சிங்கனாவே போதும். ப்ளவுஸ் வந்து ஈஸியாக நீங்கள் தைக்கிறதுக்கு கற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போது பட்டி ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கீழே நல்லா நீவி விட்டு இழுத்துக்கோங்க. சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது உள்பக்கம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த பிசிறு இருக்குது பார்த்தீங்களா, பிசிறு வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். அதையும் ஞாபகமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தையல் வந்து இப்போ எந்த இடத்துல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டி இருக்குங்களா, பட்டி ஓரத்தில் மேலே வந்து தையல் வரணும். கீழே பள்ளத்துலேயும் விழக்கூடாது, இல்லை முன் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, முன் பார்ட்டு மேலேயும் அந்த தையல் வந்து விழக்கூடாதுங்க. அப்படி விழுந்தா ப்ளவுஸோட சேஃப் வந்து அந்த முன்பக்க சேஃப் வந்து மாறிடும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். தையல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி மேலே தான் வந்து தையல் விழணும். ஓகேங்களா? இதையும் நீங்கள் ஞாபகமாக வந்து பார்த்து நீங்கள் ஸ்டிச்சிங் போடுங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயந்தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயந்தான், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும். ப்ளவுஸ் உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங்காக வந்துடுங்க. இப்போ பட்டி மேலே தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, டாட்டும் அந்த பட்டியும் எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்றத. இப்போது சைடு பக்கம் பட்டி எவ்வளோ நம்ம மார்க் பண்ணோம், 2.25. அந்த 2.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பட்டி முன்பக்க பட்டி எவ்வளோ நம்ம மார்க் பண்ணோம், 3.25 இன்ச்சு. அந்த 3.25 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நமக்கு தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நீங்கள் எப்பயும் போல் மடித்து தைப்போம் பார்த்தீங்களா, மடித்து தைச்சிருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி தான் பட்டி தைக்கிறது. நீங்கள் பிகினஸாக இருக்கும்போது இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து தைச்சிடலாம். ஏன்னா பட்டி மட்டும்தாங்க ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ஃபினிஷிங்கு. ஃப்ரண்ட்டு பீஸும் பட்டியும் மட்டும்தான் உங்களுக்கு ஃபினிஷிங்கு. இந்த பட்டியை வந்து கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸே உங்களுக்கு கரெக்டாக போயிடுங்க. ஏன்னா பேக்கை விட ஃப்ரண்ட்டு எக்ஸ்ட்ரா வரக்கூடாது, ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடாது. எக்ஸ்ட்ரா வந்தால் நீங்கள் பிரித்து விட்டுட்டு திரும்ப தைக்க வேண்டிய வேலை வரும். நீங்கள் பட்டி மட்டும் இந்த மாதிரி நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிரிச்சுட்டு தைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி சைடு ஜாயிண்ட் வந்து ஏற்ற இறக்கும் அப்படின்றது உங்களுக்கு வரவே வராது. ஓகேவா? அதே மாதிரி பட்டி வந்து 1/2 இன்ச்சு விழணுமா, தையலுக்கு 1 இன்ச்சு விழணுமா அப்படின்ற மைண்ட் செட்டே உங்களுக்கு இருக்கும். 1 இன்ச்சு விட்டுட்டு தையலுக்காக 1/2 இன்ச்சு பட்டிக்கு விடுவோம். விட்டுட்டு நீங்கள் தைக்கிறது பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சில் தைச்சிருவீங்க. அப்படி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா பட்டி இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா முன்பக்க பீஸ் வந்து பட்டி சைடு 1/4 இன்ச்சு பத்தாமல் போயிடும். இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் பட்டியை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்கள். அந்த கப் ஷேப் எவ்வளோ அழகாக லூஸு, அந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி கப் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லூஸாக கொடுக்குதுன்னு பாருங்கள். பட்டி மட்டும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். இப்போது முன்பக்கம் எக்ஸ்ட்ரா நம்ம 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்து நேராக மார்க் பண்ணிக்கோங்க. நேராக மார்க் பண்ணிவிட்டு எந்த அளவு எக்ஸ்ட்ரா அளவாக இருக்கோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் கை வைக்கவே கூடாது. பட்டி மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? பட்டி மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி சைடு பக்கம் எதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கான்னு பாருங்கள், அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எனக்கு சைடு பக்கம் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான். ஈஸியாக வந்து நாம் இப்போ பட்டி வந்து மடித்து தைச்சிட்டோம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டில் பட்டியும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் கொடுங்க. எனக்கும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குங்க மேற்கொண்டு வீடியோ போடுறதுக்கு. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா டைலரிங் டிப்பில் நிறைய கொடுத்துட்ருக்கேன். டைலரிங் வீடியோ, டைலரிங் டிப்பு, இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி வீடியோ நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் அந்த டவுட்டுக்கு உண்டான வீடியோ வந்து நான் வேறு ஒரு வீடியோவாக போடுறேன். கொண்டு ஏதாவது வீடியோ எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.